ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கோம். இந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இங்க உள்ள மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதனால 1000 கட்சிகள் உருவாகி 6 பேர் வந்தாலும் அந்த டைம்ல மக்கள் நல்ல இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். எந்த கட்சி வருதில்ல, ஆனால் எல்லாமே கூட்டணி அடிப்படையில் தான் ஜெயிக்கும். தனி பெருமையான எந்த கட்சியுமே கிடையாது. இப்போ ஆளுற கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியுமே சரி வர்றாங்க. இப்போ இருக்கிற மக்களுடைய மாசு என்பது ஓரளவுக்கு விஜய்க்கு இருக்குது. ஆனால் ஓட்டு போடுவாங்களா என்பது அவங்களுக்கு தான் தெரியும். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா பார்க்கும்போது நிறைய இடத்துல நல்லா வளர்ந்த மாதிரி ஒரு இதுதான் தெரியுது. ஒரு மாற்றங்கள் வந்தால் நம்மளும் ஒரு எதிர்பார்க்கலாம்ல. கண்டிப்பாக நம்மளும் ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எலெக்ஷன் டைமில் எப்படி மாறுன்னு பார்க்கலாம். இது மாறி மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க பண்ணுறது இவங்க கண்டுபிடிக்கணும், இவங்க பண்ணுறது அவங்க கண்டுபிடிக்கணும். ஒரே ஆள் வந்தால் சரியாக இருக்காது. போனதோட இது ரொம்ப மோசமாக இருக்குது. எதையும் நடத்த முடியல. எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. கொஞ்சம் விலைவாசி குறைஞ்சா நல்லாயிருக்கும். எல்லாமே பிரச்சனை தான். ரோடு சரியில்லை. அப்படி நைட் ஆனால் கரண்ட் போயிடுது. நிறைய பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்குமா? அதான் இப்போ திமுக ஆட்சி தான் தெரியுமே உங்களுக்கு. எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். திமுக இன்னும் சரியான யாருக்கும் எதுவும் செய்யலை போல. அம்மா சொல்லியிருக்காங்க, ஆனால் எதுவுமே செய்யலை போல். செய்கிறேன்ட்டு எங்கே செய்கிறாங்க? ஒன்றுமே செய்யலை. எல்லாத்துக்குமே எல்லா மக்களுக்கும் கஷ்டம்தான். ஏடிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். அதே அந்த அம்மா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு இதுக்கு அடி பண்ணியாமல் நடந்துக்கிறாங்க. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் தண்ணி பிரச்சனை இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி நிற்கும், இப்போ நிற்காமல் இருக்குது, அவ்வளோதான். எந்த கட்சி வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க பிழைக்கிறத தான் பார்க்க போகிறாங்க. எங்கள் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. வரட்டுமே, புதுசாக வரவங்க வரட்டுமே, நல்ல விஷயம் தானே. எல்லா ரோடு மாதக்கணக்கில் போடாமல் தான் இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கேனா கூட ரோடு பரவாயில்ல. எம்ஜிஆர் நகர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு, அவ்வளோ கட்சி மீட்டிங் போடுறாங்க. இன்னமும் அந்த ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பள்ளம் தோண்டினாங்கன்னா சீக்கிரம் மூடுறதே கிடையாது. மழை நீர்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல. மழை நீர்லாம் போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. ரோடுங்க கொஞ்சம் கரெக்டாக போடல இன்னும். ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். காரணம்னாக்கா கொரோனா டைமில் கூட அவங்க சிறப்பான ஆட்சி செய்தாங்க. மறுபடியும் அவங்க வந்தால் நல்லா இருக்கணுன்ற எங்களுடைய விருப்பம். தமிழ்நாடு மொத்தமே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மேற்படி வரி, தண்ணி வரி, எல்லாமே விலைவாசி உயர்வாக இருக்குது. அதிமுக வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும். இது எங்களுடைய விருப்பம். மக்கள் எதிர்பார்க்குறது ரெண்டுமே மாற்றி எதிர்பார்க்குறாங்க. ரெண்டுமே இல்லாமல் வேற ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. முதல்ல ரோடு தாங்க சரியாகணும். அது சரியானாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். திமுக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, ஜெயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு இது தான் ஏற்றுக்க வேண்டியதான். இந்த தொகுதியெல்லாம் பட்டா இல்லை, வீட்டு இங்கே உள்ள ஆளுகள் பட்டாலாம் இல்லை, ரோடுலாம் என்ன உங்கள் பகுதியெல்லாம் ரோடெல்லாம் சரியில்லை. எதுவுமே பராமரிக்காமல் இருக்குது. ரோடெல்லாம் பள்ளம் மேடு குழிமாக தான் இருக்குது. டிஎம்கே தான் திருப்பி வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏடிஎம்கேல எல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு வருவாங்க. இப்போ தனித்தனியாக இருக்கும்போது டிஎம்கே தான் வர மாதிரி தெரியுது. என்னென்ன பிரச்சனைகள்லாம் என்ன இல்லாத நல்லா தான் இருக்குது. அந்த பக்கம் தான் அவங்க ரோடு ஏடி எல்லாமே பட்டாலாம் கொடுக்காம இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அங்கிட்டு டிஎம்கேஓ ஏடிஎம்கே அப்படி இல்லை. இப்போ மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நல்லது பண்ண யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் கூட ஓகே தான். புதுசாக யாராவது வந்தால் ஓகே தானே. ரோடு போடுறாங்கன்னா போடுவாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடை மறுபடியும் தோண்டுவாங்க, காவா போடுறான்னு. இப்போ ஒன்று போட்டு ஒரு 5 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே 4 வாட்டி தோண்டிடுவாங்க. மக்களுக்கு எல்லாமே பிரச்சனை தானே. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவராவது ஏதாவது நல்லது செய்வார்ல மக்களுக்கு. இது வரைக்கும் செய்யலை யாரும். எல்லாம் அவங்களோட தான் பார்க்குறாங்க. பிரச்சனை நிறையா இருக்குது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏடிஎம்கே பீரியடில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இப்போ முடிய போகிற ஆட்சி முடிய போகுது. இப்போ தான் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சியும் சரி, ஆண்டு கட்சியும் சரிம்மா, 2 கட்சியும் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக பண்ணதில்லை. ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ சீமான் அண்ணா வந்தால் நல்லா இருக்குங்க. தமிழ் இனத்துக்காக போராடுறாருங்க. அவரோட ஸ்பீச் நல்லா பிடிச்சிக்குது. வரலாறு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறாருங்க. இப்போ இருக்கிற இந்த 2 கட்சிகள், அதாவது மாற்றம் வேணும்னு அந்தந்த கட்சி என்னென்ன செய்துக்கிறாங்க அவங்களால. இருந்தாலும் ஒரு சில நடவடிக்கைலாம் கரெக்டாக இல்லாமல் பார்க்க போனால் விஜய்க்கு தான். என்ன காரணம்னா, நான் அவரோட பரம ரசிகன். அது இல்லாமல் அவரோட முயற்சிலாம் உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையாலுமே நல்லது செய்வார். எத்தனையோ தடவை நிறைய ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் இந்த தடவை இவருக்கு போடுவோமே, ஒரு மாற்றம் வருதா பார்ப்போம். எங்கள் வாழ்வாதாரமே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உழைக்கிற வருமானம் அவ்வளோவா கையில் கிட்டலை. விஜய் தான் வரணும். அவர் எல்லாரும் நல்லா பார்ப்பார். பெண்ணுங்க பஸ்ஸில் போகும்போது ஒரே சண்டை. ஆம்பளைங்க தொலை பண்ணுறாங்க, இடிச்சின்னு போகிறாங்க. கேட்டால் தான் தும்முறா பேசுகிறாங்க. விஜய் தான் வரணும். ஏன்னா வந்தவங்களே வரக்கூடாது. அவரும் ஒரு வாட்டி அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா. சீமா அவன் எல்லாம் செய்வார். ரோடு சரியில்லாம் ஆமாம் எல்லாம் பண்ணணும். சீமா வந்தோம். இவங்களாம் பார்த்தாச்சு. இவங்களாம் புதால் வரணும். போதிய குப்பை தொட்டி இல்லை. அதே மாதிரி கொசுக்களுடைய தொல்லையும் அதிகமாக இருக்குது. நாய்களும் இருக்குது.
இதெல்லாம் பண்ண நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. பாம்பை பல்ல பிடுங்குற மாதிரி நாய்க்கு பிடுங்க முடியுமான்னு யோசிக்கணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க எல்லாம் நல்லாவே இல்லையே, எல்லோரும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, மக்கள் ஏழை ஆகிட்டாங்க. இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாற்றம் தெரியும். எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. ரோடுலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து எதுவுமே மாறலையேங்க. என்ன மாறி இருக்குது சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், எல்லாமே அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் மாறலை. என்ன மாறி இருக்குது சொல்லுங்கள். நடந்து போகிறவங்க நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறாங்க, அந்த காவா இது பண்ணியிருக்கிறதுனால. படித்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் மாதிரி தலைமையில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தேசம் நல்லா இருக்குமா? ஏன்னா விலைவாசிலாம் இப்போ திமுக பேரில் எல்லாமே ஏறி போச்சு. விலைவாசிலாம் எல்லாம் குடிநீர் வரி, வீட்டு வரி, விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. அதனால் ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணுவார். எடப்பாடி வந்தால் நல்லா பண்ணுவார். அதுக்கு தான் நான் ஏடிஎம்கே வரணும்னு நான் சொல்கிறேன். இந்த மின்வெட்டு, அப்புறம் வந்து குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருக்குது. இவங்களாம் அந்த திமுக கவர்மெண்ட்டில் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்றாங்க. இந்த நான் ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே காட்டுறதுனால நான் அதை சொல்லலை, எல்லாம் பொதுவாக சொல்ல வரேன். இங்கே ஓட்டு போடும்போது அது செய்கிறேன் இது செய்கிறேன்றாங்க, எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. இதில் நடுத்தர மக்கள் தான் மாட்டி முடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த 2 கட்சியும் நமக்கு எதுவும் பண்ணதாக எதுவுமே தெரியல. அப்போ இருந்த சூழ்நிலையில் எப்படி இருந்ததோ அதுதான் இப்போயும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா ஒரு மாற்று கட்சி எதனா புதுசாக எதனா வந்தால் நல்லா தான் இருக்கும். அது யார் சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், ஏதோ ஒரு மாற்று கட்சியாக இருக்கலாம், அட்லீஸ்ட் பிஜேபியாக கூட இருக்கலாம். ஒன்றும் எது யார் எது நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம போவோம். இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணி பார்த்துட்டோம். நம்ம ஏதோ படித்தவங்களுக்கோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியோ அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சிட்டியில் ஆட்டோ தான் ஓட்டின்னு இருக்கேன். அது இப்போ எல்லோரும் படிச்சுட்டே வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறது, ஸ்விக்கி ஓட்டுறது இது மாதிரிலாம் இருக்குது இல்லை. அது அந்த நிலமை கொஞ்சம் மாறணுன்னா வேறு எதனா புது கட்சி இருக்கிறத தான் எதிர்பார்க்குறோம். புதுசாக தொகுதியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை மேடம், எல்லாம் சேஃப்டியாக போயின்னு இருக்குது. யாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் வந்து ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி எதுவுமே தெரியல. தொகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயின்னு. அப்போ இப்போ வந்து இளைஞர்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அம்மாவில் எல்லாம் இளைஞரில் கொஞ்சம் எல்லாமே மாற்றி போட்டு இவர் கொஞ்சம் கொடுத்து பார்ப்போமா. எந்த கட்சி ஜெயித்தாலும் நமக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம கஷ்டப்பட போகிறோம், நமக்கு வருமானம் வரணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். பட் இப்போ 40 MP போயிருக்காங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் எல்லாருமே எலெக்ஷனில் வந்து யார் நல்லா அரசு நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடணும். ஆனால் போட்ட பிறகும் வந்து அந்த அரசால் எதுவும் கிடைக்கல மக்களுக்கு அப்படின்றது தான் உண்மை. அதனால் எங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும் தவிர எந்த அரசு வந்தாலும் இது மாற்ற முடியாது. இது இப்படி தான் இருக்க போகுது. இந்த ஏரியாவில் எல்லா பிரச்சனையுமே இருக்குது. ஸ்டாம் வாட்டர்லேயும் மழை பெஞ்சா மழை தண்ணி தேங்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் சொன்னோம்னா ரொம்ப ப்ரெஷர் எடுத்து ஒரு யூனியனாக போய் சொன்னால், ஒரு அசோசியேஷனாக போய் சொன்னால் அதை எடுக்கிறாங்க தவிர இண்டிவிஜுவலாக போய் சொன்னால் அது எல்லாமே கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பிரச்சனை, ரோடு பிரச்சனை. இது பாருங்கள், ரோடு அங்கே பள்ளம் டம்மால் போவோம். சேக்காடை பிரச்சனை இருக்குது. இந்த கவர்மெண்ட் இடம் முன்னாடி ஆட்சியில் கட்டினது அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதில் பாம்பு வந்து சேருது, நிறைய பேர் படுத்து தூங்குறாங்க குடிச்சிட்டு. நிறைய இருக்குது, அங்கங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம். இப்போ வர அது சுகாதாரம் கெட்டு போகுது. அதால் நோய்கள் நிறைய வருது. தண்ணிகள் தேக்கிறதுனால இந்த மாதிரி இதனால சுகாதாரமே கிடையாது. இப்போ வர அரசியல்வாதிங்க அது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் கார் வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து நல்லது செய்யன்றது கிடையாது. இப்போ வர அரசியல்வாதிகள். எனக்கு பிறகுதுக்கு முன்னாடி காமராஜ் இருந்தாருங்கள, அதே மாதிரி நம்ம பெரிய அந்த அப்துல் கலாம் இருந்தார்ல, அவர்லாம் வந்து நாட்டுக்காக என்ன பண்ணணுமோ அதை செய்தார். அந்த மாதிரி ஒரு ஆள் வருவாங்களா? வர்றதுக்கு கஷ்டம் இந்த காலத்தில். டிஎம்கே என்ன காரணம் என்னென்னா, இப்போ நட்சத்திரம் புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அங்கே அவங்க அரசியல் இப்போ விஜய் வந்தாங்கன்னா அரசியல் தெரியுமா தெரியாதா, எப்படி வச்சு நடத்துவார்? இவங்க அரசியலில் ஊர்னவங்க. வந்தால் விஜய் வரணும், இல்லைனாக்கா ஸ்டாலினே வரணும். இவங்க 2 பேர் தான் வரணும், வேறு யாரும் வேணாம். நிறைய குடிகாரனுக்கு பிரச்சனை ஓவராக இருக்குது. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது. எங்களை மாதிரி ரோடு வியாபாரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஒயின் ஷாப் தான் மெயின், அதனால தான் வர பிரச்சனையே. மற்றபடி எதுவும் சண்டை குஷ்டு நீங்கள் கடனை கொண்டு அவங்கள பண்ணுறானு. எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார். அவர் இப்போதைக்கு இவர் தான் நிற்கிறாரு. இந்த சின்ன பசங்கள்லாம் அவங்க மூலியமாக தான் இருக்கிறாங்க. அவர் தான் வருவார். ஸ்டாலினே இப்போ ரொம்ப இதுவாகிட்டார். விஜய் தான் வருவார் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நல்லதாக செஞ்சால் எல்லாமே பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும். இவர் 2 நல்லா செய்கிறாங்க. அவர் 2 இப்போ என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. பொங்கலுக்கு கூட எதுவுமே தரல. டாடி மக்களுக்கு இந்த பாட்டி பொங்கலுக்கு என்ன கொடுத்தாரு? ஒன்றுமே கொடுக்கல. திமுக தான் அளவுக்கு நல்லது பண்ணின்னு வராங்கல்ல. இப்போ ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை, பசங்களுக்கு சாப்பாடு போடுறது, படிக்கிறவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரி நல்ல இதுவெல்லாம் பண்ணின்னு தான் வராங்க. இல்லை தளபதி தான். இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் அவங்க கட்சி எப்படி நடத்தியிருக்காங்கன்னு. புதுசாக நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் பண்ண ஆட்சியில் வந்துட்டு பெருசாக எதுவும் நடந்ததுன்னு தெரில. இப்போ எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்துட்டு நிறையா திட்டங்கள் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் ஆனால் அது நல்லபடியாக செயல்படுதான்னு கேட்டால் அது 50-50 சான்ஸ் தான். இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் கேட்டிங்கன்னா தளபதி தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும். எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது பண்ணுறவங்களுக்கு தான்.
பணம் கொடுக்குறவங்களுக்கு பண்ண மாட்டோம். விஜய் தான் போடலான்னுக்குறேன். ஏதாவது புதுசாக ஒரு ஆள் வர மாதிரி இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ பேர் இருந்தாலும் யாரும் எதுவும் செய்ய மாட்றாங்களே, அதுதானே விஷயம். செஞ்சால் தான் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டால் செய்ய போகிறாங்க. விஜய்க்கு போடலாம், எப்படி இது செய்ய பார்க்கலாம் அப்படின்னு தான், வேறு எதுவும் இல்லை. ரோடு பிரச்சனை வரும், அப்புறம் தண்ணி பிரச்சனை, இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இந்தமாரினா இதான் பிரிட்ஜு கட்டுறதுனால ரோடு ரொம்ப இதுவாகுது. ரோடு போக்குவரத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. போகவும் முடியல, வரவும் முடியல, ரொம்ப டிராஃபிக் வேறு. ரோடும் சின்னதாக ஆக்கிட்டாங்க. ஏன் எப்போவுமே டிஎம்கே தானே போடுவேன். அது எனக்கு எங்கள் பரம்பரையாக அது தானே. எனக்கு தெரியல, நாங்கள் அதிலே பழகியாச்சுண்ணா. மக்கள் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குதுண்ணா, அது சொல்ல முடியாததெல்லாம் இருக்குது. உண்மையில் திமுக தான். எனக்கு அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது. அது சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ எனக்கு அதை பற்றி இல்லை. 60 வருஷமாக போட்டுன்னுக்குறோம். தண்ணி போகிறது கிடையாது, ஒன்றுங்க. இது வந்து மழைன்னு வந்தாவே ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டைலைக்கு போடுவோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்க, அதனால் நாங்கள் போடுவோம். என்ன பிரச்சனைன்னா எல்லாம் நல்லா தான் நடக்குது. இப்போது மழை பெஞ்சுது, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, சரி வந்தது, பரவாயில்ல, ஓகே. ஒரு நாளெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்ததுன்னா ஓகே. பரம்பரை வந்துட்டு நாங்கள் போடுற ஓட்டு எம்ஜிஆருக்கு தான். விஜய்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் விஜய் ரசிக்கிறவங்க, அதனால் விஜய்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். என்ன கொடுக்குறேங்க. இப்போ நான் வந்துட்டு காலையில் 5 மணிக்கு போயிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வேலையிலேருந்து வரேன். வீட்டு வேலை 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த 1000 ரூபாய் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் எத்தனையோ வாட்டி எழுதி போட்டோம், வரல. இன்றைக்கி காலையில் போய் இப்போ தான் நான் சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் சாப்பிட்றதுக்கு. எனக்கு அந்த 1000 ரூபாய் நோட்டு ஏழைங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்கல. அது தப்பு இல்லையா? 1000 ரூபாய் கொடுக்கலன்னு நல்ல. நான் பொதுவாக நியாயமாக பேசுகிறேன். இல்லை, இருக்கப்பட்டவங்களுக்கும் ஒரே இது, இல்லாத பட்டவங்களுக்கும் ஒரே. இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, ஆனால் இல்லாத பட்டவங்க வாங்கலை. திமுக தான். அவங்க கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு இதுவும் பண்ணுறாங்க, சகலமும் செஞ்சு தராங்க. அண்ணா காலத்துலேருந்தே நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் காலத்துலேருந்தே அதான், எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே அதுதான் எங்களுக்கு. நாங்கள் எப்போவுமே ரெட்டையில் தான், எங்கள் ஃபேமிலி எப்போவுமே அப்பத்துலேருந்து. அது தெரியாது, அது அப்பாவோட அப்பா காலத்துலேருந்து எல்லாமே ரெகுலராக அப்படியே வரதுனால அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அம்மா இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. ஏழைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து கல்யாண செலவு பண்ணதுல எல்லாமே இவங்களும் செய்கிறாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் பழக்கமாகிடுச்சு. கிராமத்துலன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுறதுனால அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் விஜய் ரசிகர் தான், ஆனால் இருந்தாலும் அம்மாவுக்கு தான் எப்போவுமே. மக்களுக்கான பிரச்சனைன்னும் போது மழை வந்தால் தண்ணி நிற்கும், அதான் கரண்ட்டு போயிட்டால் உடனே கொடுப்பாங்க. மெயினாக தண்ணி நிற்கும், மெயின் ரோடு, அவ்வளோதான். பேருந்து வசதினா மெயின் ரோட்டுக்கு போனால் தானே, அதனால. இவங்களுக்கு என்ன போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? ஏன் போடணும்? ஓட்டே போடக்கூடாது. எல்லாமே பிரச்சனை தான். ஒரு ரேஷன் கடைக்கு போனால் எல்லாம் கொள்ள அடிச்சிடுறாங்க, மூட்டையாக போகுது. 5 பிள்ளையும் படிக்க வச்சேன். இது வரைக்கும் முக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கின்ற காரணத்துக்காக போட்டேன். இன்னும் இது வரைக்கும் வேலை கிடைக்கல. என் வேலை இப்போ வந்து வெயிட்டிங்கில் நிற்கிது. சொன்னாங்களா அந்த அம்மா, அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் ரேஷன் கடைக்கு போனால் மூட்டை எடுத்து வித்துட்றாங்க. விற்றுட்டு நம்ம லாஸ்ட்டில் போனால் கிடையாதுன்னு நேர்றாங்க. அந்த தானே தவிர இப்போ முக ஸ்டாலின் வந்து மாதம் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாதம் 1000 ரூபாய் கண்பானா நாங்கள் எடுத்து வீட்டு செலவு பார்க்குறோம். எங்கள் பிள்ளைக்கு வேலை வந்துட்டா முக ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. நானா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்போத்துலேருந்தே இப்போ தான் மாறி இருக்கு. அப்போ அவங்க இருக்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே ஸ்டாலின் கொடுக்குற எல்லா இதுவும் பிடிச்சிருக்கு. ஸ்டாலின் வந்தாங்க, லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்தாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரச்சனையை பார்த்தாங்க. இப்போ தலைவரான பிறகு ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ நல்லா பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அவரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் போடுவோம். புதுசாக வந்துக்கிற ஆட்சி கொடுத்து பார்க்கலாம். விஜய் மாற்றங்களை மாறினா சார், வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றங்களை மாறினா தான் மக்களுக்கு எல்லாமே தேவைகளை கிடைக்கும். நமக்கு பொறுத்தவரை ஏடிஎம்கே தான். எனக்கு எடப்பாடியார் வந்து ஒரு 4 வருஷமாக சிஎம்மாக இருந்தார். கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணாப்புல. கொரோனா டைமு சிஎம்மாக வந்து புதுசாக வந்தாப்புல, நல்லா பண்ணாப்புல. நாம் தமிழர் வந்து நல்லா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒருத்தர வெளியே போவேன். நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமே மக்களுக்கு ஒரு விருப்பாகி போச்சு. நாம் தமிழ் கட்சின்றது இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டிவிக்கே விஜய் வந்திருக்காரு. இளைஞர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச ஓட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50%. மக்களுக்கான பிரச்சனை என்னன்னா தண்ணி. மழை டைமில் ஃபுல்லாக இந்த இளவ நகர், சஞ்சய் காந்தி நகர், ஃபுல்லாக இந்த சாலிகிராமம் ஃபுல்லாகவே தண்ணி தான். மழை சீசனில் எல்லாம் இடுப்பளுக்கு தண்ணி நிற்கிது. அதுக்கு தான் இங்கே வந்து நடவடிக்கை சரியான முறையில் கிடையாது. அந்த நடவடிக்கை தான் இங்கே விருகம்பாக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் ஊர் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறாரு, அதனால் போடணும் அவருக்கு தான். எங்களுக்கெல்லாம் ஓஏபிக்கு 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துக்கிறாரு, எல்லாம் பார்க்குறோம். இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஸ்டாலினுக்கே போகலாம் தான் இருக்குது. குறைகள் நிறையா சொல்லிட்டு தான் இருப்போம். அரசியல் பற்றி தெளிவாக தெரியணும். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். அரசியல் பற்றி நாட்டு மக்கள் நடைமுறைக்கு எப்படி கொண்டு தெரியணும். ஆனால் குற்றங்கள் நிறைய சொல்கிறாங்க. யார் அரசியல் வந்தாலும் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க.
இவர் மட்டும் இல்லை, விஜய் வரார் சார். விஜய் வரதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் சேருவாங்க இளைஞர்கள். ஆனால் இருந்தாலும் அரசியலோட அனுபவம் வேணும். 2021 தேர்தலில் நாங்கள் இளைய தளபதி விஜய் தான் போடுவேன். ஆட்சி வந்து புதுசாக வரணும். புதுசாக ஆட்சி வந்தால் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். புதுசாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். குறிப்பாக 2 பிரச்சனை. ஃபஸ்ட்டு இப்போது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மது தான். எனக்கு தெரிஞ்ச மது தான் சொல்லணும். நான் மதுவை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஃபுல்லாக மது ஒழிச்சா நல்லாயிருக்கும் நாடு. ஒழிச்சிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மது ஒழிச்சா தான் உண்மையிலே நாடு நல்லாயிருக்கும். சிலருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா இருக்காங்க. அது மது பிரியர்களுக்கு அவங்களோட விருப்பம் அது. ஆனால் மதுவை ஒழிச்சா லேடிஸுங்களாம் எல்லாமே நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஆனால் விஜய்க்கு தான் போடணும். இப்போ 2 பேருக்கும் போட்டு ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் விஜய்க்கு போடலாம். ஆனால் அவர் வந்து கூட்டணி சேரல, அதான் ஒரு வாய்ப்பு. நிச்சயம் அதிமுக கூட்டணி தான். இந்த ஆட்சி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக மக்கள் இதில் வந்து சரியாக எடுபடலை. அதனால் வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதனால் இந்த மினி பஸ் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஏங்கி இருந்து போனோம். இதில் வந்து இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா அது சரியாகவே இல்லை. எல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. மினி பஸ்லாம் குறைஞ்சிச்சு. பாருங்கள், மினி பஸ் செகண்ட் வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மெயினில் வந்து ஏறுறோம். இந்த மாதிரி அதேமாதிரி டாஸ்மார்க் இது குடி போதை இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால மக்கள் மேலே எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அதிமுக வந்து இதெல்லாம் வந்து எல்லாம் நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். குடி தண்ணீர் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக வருது. அது மாதிரி சாலை வசதிகள்லாம் சரியில்லை. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சாலை வசதி இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த அம்மா இல்லை நிறைய இருக்குது. நிறைய இந்த கெட்ட பழங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அதிமுக தான் அதிக இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக ஆட்சி ஓகே தான். திமுகனா அம்மாவுக்கு தான் மாதம் ரேஷன் கார்டுக்கெலாம் தலைவருக்கெலாம் 1000 ரூபா போடுறாங்க. அதெல்லாம் ஓகே தான். 2026 வந்து ஒரு மாற்றம் வரணும். அதனால விஜய் எதிர்பார்க்குறோம். இல்லை அவர் தனித்து நின்னாவே ஓரளவுக்கு வந்துடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஒரு கட்டிட தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து சரியான முறை பண்ணல. அது வந்து இவர் பண்ணுவாருன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏழைங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாருன்றது எதிர்பார்க்குறோம். இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்டா கொடுக்குறோன்றது வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் படிப்படியாக சரி பண்ணின்னு தான் வராங்க. புதுசாக விஜய்க்கு போடுவோம். அவர் கொஞ்சம் எதனா நல்லா செய்வார்னு தான். புதுசாக ஒரு பொருளை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரல. அந்த மாதிரி புதுசாக எதனா செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்கள் ஏரியாவிலனா லைட் எரியறதில்ல, ரோடு போகிறதில்ல, அந்த பிரச்சனை தான். வீடெல்லாம் காலி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர் வந்தால் எதனா தீர்வு காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய்க்கு தான் போடுவேன். புதிய தலைமுறை உருவாட்டம், பழசுலாம் போகணும், புதுசாக வரணும். மேலே இளைய தலைமுறைக்கு வழி விடணுமா? இப்போ வயசாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வழி விட்டால் தான் நீங்கள் நல்லது கெட்டது பார்க்க முடியும். நானே வச்சு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? அது மாதிரி விட்டு கொடுத்து போகணும் அரசியல். புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து தான் பார்ப்போம். பழைய ஆளுகளுக்குலாம் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு மாதிரி இல்லை. இதுவோ அதுவோ இன்னும் நாள் இருக்குல்ல, பார்த்துக்குறோம் அப்படின்னு. எப்போவும் எந்த குறையும் இல்லை. என்ன அதை தான் சொல்லுவேன்.